என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நாம் வெஜ் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்டிலே இருக்க பொருட்களை வச்சு பண்ண போகிறோம். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். ஒரு பேன் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டில் பச்சை வாசனை போனதும் வேக வச்ச கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் இது எல்லாமே நல்லா மசிகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இந்த காய்கறி எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், இந்த கலவைக்கு தேவையான உப்பு. மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்துக்கோங்க. நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நம்மளோட கலவை தயாராகிடுச்சு. நான் 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். 2 ஸ்லைஸ் ப்ரெட்லேயும் இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. 2 ஸ்லைஸ்லையும் பட்டர் தடவியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் கலவையை இதில் தடவிக்கலாம். இதில் நான் ஆனியன் வைக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். தக்காளி, லெட்யூஸ் இலை, முட்டைக்கோஸ் இலை, அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நான் ஆனியன் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நான் பன்னீரை இப்படி துருவி வச்சுருக்கேன், அதை நான் மேலே போட போகிறேன். இந்த பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு நான் என் வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதில் நீங்கள் பாருங்கள். இதுக்கு மேலே நான் மைனஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கெச்சப் பிடிக்குன்னா நீங்கள் கெச்சப் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ப்ரெட் மேலே வச்சு இப்படி மூடுறப்ப அது எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இது மேலே நான் சீஸ் ஸ்லைஸ் வைக்கிறேன். இந்த ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட்டில் நான் க்ரீன் சட்னி ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட க்ரீன் சட்னி இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் கெச்சப்போ மைனஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அதான் நம்ம பட்டர் போட்டிருக்கோம் இல்லையா, அதே போதும். ஃபில்லிங்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. கடையிலலாம் நமக்கு க்ரீன் சட்னி தாங்க வச்சு தருவாங்க. இப்போ இது மேலே வச்சு மூடிடலாம். தோசைக்கல்ல 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணிடலாம். ஒரு தோசை தவா வச்சு அதில் கொஞ்சமாக நான் பட்டர் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சாண்ட்விட்சை வச்சிடலாம். உங்களோட தோசை கரண்டி வச்சு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரம். அப்போ தான் எல்லாம் நல்லா ஒட்டும். நமக்கு சாப்பிட்றப்ப அது தனித்தனியாக பிரிஞ்சு வராது, அந்த மசாலா தனியாக. இப்படி ஈவனாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த பக்கம் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இந்த பக்கம் திருப்பிக்கலாம். பார்த்து திருப்புங்க. இப்போ இந்த பக்கமும் நான் சொன்ன மாதிரி இப்படி கொஞ்ச நேரம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் ப்ரெஸ் ஆகிற மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட வெஜ் சாண்ட்விச் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம அதை கட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்மளோட வெஜ் சாண்ட்விச் எவ்வளோ சூப்பராக எம்மியாக ரெடியாக இருக்குன்ட்டு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.